ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வராவிட்டால் கிறிஸ்துமஸ் இருந்திருக்கவே இருக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வராவிட்டால் எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நல்ல செய்தி இந்த பூமியிலே ஒரு நாளும் இருந்திருக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வராவிட்டால் உன்னதமான தேவனுக்கு மகிமை இருந்திருக்காது. பூமியில ஒருவருக்கொருவர் சமாதானம் இருந்திருக்காது. மனுஷர்கள் இன்றைக்கு நாம் ஸ்தோத்திரம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கிற பிரியம் ஒரு நாளும் இருந்திருக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வராவிட்டால் பிசாசின் கிரியைகளை அழித்திருக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வராவிட்டால் சகையனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. இன்னைக்கு நம்முடைய வீட்டுக்கும் ஒரு நாள் ரட்சிப்பு வந்திருக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வராவிட்டால் மோசேக்கு சீனாய் மலையின் அனுபவம் மட்டும்தான் இருந்திருக்கும், மறுரூப மலையின் அனுபவம் இருந்திருக்காது. எலியாவுக்கு ஒரே பர்வதம் அனுபவம் மட்டும்தான் இருந்திருக்கும், மறுரூப மலையினுடைய அனுபவம் இருந்திருக்காது. இயேசு பூமிக்கு வந்தபடியினால்தான் மோசேக்கும் எலியாவுக்கும் மறுரூப மலையின் அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வராவிட்டால் மன்னிப்பின் உபதேசம் நமக்கு கிடைத்திருக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்திராவிட்டால் பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவி வந்திருக்கவே முடியாது. அவர் சொன்னார், நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்திராவிட்டால் பரலோக வாசிகளை நாம் பேசியிருக்க முடியாது, அந்நிய வாசிகளை நாம் பேசியிருக்க முடியாது. இன்னைக்கு இயேசு பூமியில பிறந்தபடியினாலே என்ன நடந்தது? முதலாவது வேதம் சொல்லு, அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இயேசு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ரட்சகர், மீட்கிறவர். அவர் பெரியவராக இருப்பார். உங்க வாழ்க்கையில ஆண்டவரை பெரியவராக பாருங்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நீங்கள் வந்தாலும் அது சிறியதாக கூனி குறுகி நீங்கள் அவரை பெரியவராக பார்க்கும் போது அது மறைந்து போகும். மூன்றாவது, இயேசு பூமியில பிறந்தவுடனே என்ன நடந்தது? உன்னதமான குமாரன் என்று வெளிப்பட்டார். மரியாள் இயேசுவை பெற்றதினாலோ தூக்கி வளர்த்ததினாலோ அவரை என் மகன் என்று மாமிசத்தின்படி சொந்தம் பாராட்டுவதற்கு மரியாளுக்கு ஆண்டவர் உரிமை கொடுக்கவில்லை. அவர் உன்னதமான தேவகுமாரன். இயேசு பூமிக்கு வந்தபடியினால் தாவீதின் சிங்காசனத்தை கர்த்தர் அவருக்கு கொடுப்பாராம். எல்லா சிங்காசனமும் அழிந்து போனது. இயேசு உட்கார்ந்திருக்கிற சிங்காசனம் தான் கடைசி வரை நிலைநிற்க போகிறது. முடிவில்லாத ராஜ்யத்தை உடையவராக இருப்பார். அவருடைய ராஜ்யம் முடிவிராது.